மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன். மீனம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. கிரகநிலை: ராசியில் ராகு, சுக்கிரன், புதன். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, அயன சயன போக ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் அயன சயன போக ஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். மார்ச் 18, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் ராசியில் இருந்து அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார். மார்ச் 30, 2025 அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். பலன்கள்: நீதி, நேர்மை, உண்மை என்று எப்போதும் பாடுபடும் மீன ராசியினரே, நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் வெல்லுவீர்கள். இந்த மாதம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும், அதனால் கௌரவம் உண்டாகும். பூமி, வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். பண வரத்து கூடும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். வங்கியில் இருப்பு கூடும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மனநிம்மதி அடைவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றி கிடைக்கும். செயல்திறமை மூலம் கடினமான பணியையும் சிறப்பாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிகாரம் செய்யும் பதவிகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியம் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும். கஷ்டமில்லா சுக வாழ்க்கை இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவும் கிடைக்கும். நெடுநாளைய சங்கடம் தீரும். பெண்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும். மரியாதை அந்தஸ்து கூடும். எதிர்ப்புகள் விலகும். மன மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையினர் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பயணங்கள் செல்ல நேரலாம். புத்திசாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். அரசியல் துறையினருக்கு இருந்த குழப்பம் நீங்கும். மனவருத்தம் நீங்கும். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். கவலை வேண்டாம். கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆசிரியர்களின் பாராட்டும் கிடைக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதம். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின்கிட்டும். கடன்கள் குறையும். உத்திரட்டாதி. பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிட்டும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். பூர்வீக சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் உண்டாகும். புத்திர வழியிலும் மனக்கவலைகள் ஏற்படும். பொருளாதார மேன்மை சிறப்பாக இருப்பதால் குடும்பத் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். ரேவதி. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான லாபங்கள் அமையும். புதிய கூட்டாளிகள் சேருவார்கள். பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டுக் கொண்டிருந்த திருமண சுபகாரியங்கள் தடைகளுக்கு பின் கைகூடி மகிழ்ச்சியளிக்கும். சொந்த பூமி, வண்டி வாகனம் போன்றவை வாங்கும் முயற்சிகளில் கவனம் தேவை. உங்களுக்கு கலவையான அல்லது சராசரியான முடிவுகளைத் தருவதாக தெரிகிறது. உங்களின் தொழில் வீட்டாரின் அதிபதியான குரு கடந்த மாதங்களைப் போலவே உங்களின் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். வணிக நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் பயணங்களும் அதிக அளவில் சாதகமான பலன்களைத் தரும். தொழில் மற்றும் வேலையைப் பற்றி நாம் தனித்தனியாக பேசினால்
வணிகத்துடன் தொடர்புடையவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் இந்த மாதம் வலுவிழந்து முதல் வீட்டில் நிலைத்திருப்பார். இந்த 2 சூழ்நிலைகளும் புதனுக்கு நல்லதாக கருதப்படவில்லை. இயற்கையாகவே புதன் கல்வியின் அடிப்படையில் இந்த மாதம் எந்த சிறப்பு ஆதரவையும் வழங்க முடியாது. இந்த மாதம் கற்றுக்கொள்ளும் அல்லது நினைவில் கொள்ளும் திறன் சற்று தடைபடலாம். குடும்ப விஷயங்களில் பொதுவாக மார்ச் மாதத்தில் சில பலவீனமான பலன்களை பெறலாம். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் வீட்டில் நீடிப்பார். இது செவ்வாய்க்கு சாதகமற்ற சூழ்நிலை. உச்சி முதல் மேல் வரை 2ஆம் வீட்டில் சனியின் 3ஆம் அம்சம் இருக்கும். இந்த 2 சூழ்நிலைகளும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சில முரண்பாடுகளை குறிக்கின்றன. இந்த மாதம் உங்கள் 5வது வீட்டில் எந்த தீய கிரகத்தின் நேரடி தாக்கமும் இல்லை. எனவே பொதுவாக காதல் உறவுகளில் இணக்கம் இருக்கும். அன்பின் கிரகமான சுக்கிரன் உங்கள் முதல் வீட்டில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அன்பின் பார்வையில் இது ஒரு நல்ல சூழ்நிலையாகவும் கருதப்படும். திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வரும், ஆனால் விவேகம் காட்டுவதன் மூலம் அந்த பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள். இருப்பினும் உங்கள் முயற்சிகள் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சனி 12ஆம் வீட்டில் குரு ராசியில் இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் வருமான ஆதாரங்கள் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் கடின உழைப்பின் பலனை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள். ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தரும். வலுவிழந்த புதன் மற்றும் ராகு கேதுவின் லக்னத்தின் தாக்கத்தை எதிர்மறையாக கருதுவோம். இந்த கிரக நிலைகள் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம், ஆனால் இந்த மாதம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் அதிபதியான குரு ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும். பரிகாரம்: குல தெய்வத்தை பூஜை செய்து வணங்க எல்லா காரியமும் வெற்றியாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட கிழமைகள்: ஞாயிறு, செவ்வாய், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 18, 19, 20. அதிர்ஷ்ட தினங்கள் 10, 11. மீன ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன். மீனம்: பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. கிரகநிலை: ராசியில் ராகு, சுக்கிரன், புதன். தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, அயன சயன போக ஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி என வலம் வருகிறார்கள். கிரக மாற்றங்கள்: மார்ச் 4, 2025 அன்று சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 9, 2025 அன்று புதன் பகவான் வக்ரம் ஆகிறார். மார்ச் 14, 2025 அன்று சூரிய பகவான் அயன சயன